bloody sweet. Hello everyone, and welcome to our channel. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஹோஹோ அண்ட் தென் பேபி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த படம் வந்துட்டு என்ன சொல்றது, செம்ம ஃபன்னா இருந்துச்சு, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு யாரெல்லாம் ஹோஹோ இந்த மேபி இந்த படம் தமிழ் படம் யாரெல்லாம் அந்த படம் பார்த்தீங்களோ மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஸோ ஹோஹோ இந்த மேபி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் பார்த்தேன் இந்த படத்துலேருந்து. அதுக்கப்புறம் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்க, ட்ரெயிலர் நான் பார்க்கல, ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு டைம்ல ரியாக்ட் பண்ணதுக்கு லைக் வந்து என்னால் டைம் அரேஞ்ச் பண்ண முடியல, வேற வேலையில பிஸியா இருந்தேன், மெயின் வேலையில பிஸியா இருந்தேன். ஸோ அதனால சரி டேரக்டா படத்தை பார்த்துருவோம், ட்ரெயிலர் எதுவும் பார்க்கல. சரியா, அதனால என்னவோ இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபன் அண்ட் ஃபுல்லி ஃபன்னா இருந்துச்சு. உள்ளந்து சிரிச்சேன், என்ஜாய் பண்ணேன், செம்மையா கனெக்ட் ஆகிடுச்சு. நிறைய சீன்ஸ், நிறைய காட்சி வந்துட்டு எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அப்படி சொல்றது, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஃபன்னா இருந்துச்சு, கலர்ஃபுல்லா இருந்துச்சு படம். சாங்ஸா இருக்கட்டும், சாங்கு மியூசிக் நம்ம மார்ட்டின் தான் வந்துட்டு அவரோட சாங் கண்டிப்பா எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கும் அவளோட மெலடிஸ்லாம். ஸோ அதே மாதிரி சாங்ஸ்லாம் அந்த படத்தையும் வந்துட்டு எலிவேட் பண்ணுது, படத்தை தூக்கி கொடுக்குறது கண்டிப்பாக சொல்லுவேன். போட்டுக்க பிஜிஎம்ஸ் ட்ராக்ஸ்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் மெயின் முக்கியம் என்னோட ஒரு ஃபேவரட் கண்டிப்பாக சொல்லி வரும், மிஷ்கின் சார் நடிச்சிருந்தார். அவர் வந்து டேரக்டராக தான் வந்திருந்தாரு. அவர் டேரக்டர் லைக் வந்து அவர் ஒரு வேற ஒரு கேரக்டர் கொடுத்தாலே ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கேரக்டர். சரிங்களா, அவர் நடிக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன்ல பார்த்துருப்போம், கிளீன் ஷேஃப்ல வருவாரா, அதே லுக்ல தான் வராரு. சரிங்களா, நடிக்கிறப்போ லைக் வந்து அந்த டிராகன்ல அந்த ப்ரொஃபஸரா பிரின்சிபலா ரேட்டா வருவார்ல, கேரக்டர் ஒரு மாதிரி பேசுற விதமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அவரோட ஸ்லாங் ஒன்று இருக்கும்ல, பாடி லாங்குவேஜ், அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அந்த பேசுற விதம் ஒரு சிரிப்பு போன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி விதம் இருந்துச்சு. பட் இதுல வந்துட்டு டோட்டலி மிஷ்கின் சாராவே வந்திருக்காரு. எப்படி மேடை பேச்சுக்கெல்லாம் இருக்கும், கெட்ட வார்த்தை இல்லைங்க, அவரோட பேசுற விதம் சொல்றேன், நக்கல் அடிச்சுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும்ல, அவர் பேசுற விதம் சொல்றேன். எத்தனை பேர் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கெட்ட வார்த்தையை தவிர்த்து அவர் பேசுற விதம் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த விதம் அவர் பேசுறப்போ படத்துல பாக்குறப்போ செம்ம ஃபன்னா இருந்துச்சு. சரிங்களா, அவரு கூட சேர்ந்து வந்து நம்ம ரெட்டின் அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் நார்மலா ஒரு டைலாக் டெலிவரிலாம், அதுவும் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அதான் எனக்கு பிடிக்கும். இந்த டாக்டர் படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோலமாவு கொக்கையிலேருந்து எல்லா படத்துலையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்போ சந்தானம் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, ஏவோனா அப்படிதான் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்துட்டு அதுவும் செம்ம ஃபன்னா இருக்கும். அவரு கூட சேர்ந்து கருணாகரன் நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டர் வந்து செம்ம ஃபன்னா இருக்கும். லைக் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அந்த படத்தையே கொஞ்சம் இது பண்ணி விடுறாங்க. இருங்க, ஹீரோ கேரக்டருக்கு அடுத்தது வரேன். சரிங்களா, அதுக்கப்புறம் கஸ்தூரி நடிச்சிருப்பாங்க, அவங்க கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் வந்திருப்பாரு ஆப்வியஸ்லி. ஸோ அவரும் ஒரு ஆக்டரா தான் வராரு. விஷ்ணு விஷால் அவரோட செல்ஃபாவே தான் வராது. ஸோ இது கதை ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ருத்ரா. ஸோ இப்பதான் நம்ம ஹீரோ கிட்டே வரோம். சரிங்களா, ஸோ எனக்கு கொஞ்சம் ஆசண்ட் வருவோம். ஸோ நம்ம மித்லா பல்கர்னு சொல்லிட்டு ஹீரோயின். ஸோ அவங்க ஹிந்தி ஹீரோயின். ஸோ தமிழ்ல அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ நல்லாவே நடிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. மெயின் ஹீரோக்கு வந்துருமா? ஸோ ஹீரோ இன்ட்ரடியூசிங் ருத்ரா. ஸோ அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மனசன் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருப்பாரு நம்ம விஷ்ணு விஷாலோட கசின் பிரதர் தம்பி. பட் வந்து எனக்கு என்ன டவுட்னா, கசின் சொந்த தம்பியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஒரு கூட பிறந்த தம்பி பிளட் கூட பிறந்த தம்பியே வந்துட்டு சிமிலரா இருக்க மாட்டோம். இது கசின் தான். கசினே வந்துட்டு அவ்வளவு சிமிலரா இருப்பாருங்க. அவர் லுக்கு, சிரிக்கிற விதம், லுக்கு மேபி பாடி கொஞ்சம் பில்ட் பண்ணா அதே லுக் வந்துடும். பேசுற விதம், அவர் வாய்ஸ் சிமிலரா இருக்கு. ஓகே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தூக்கிட்டு விஷ்ணு விஷால ஹீரோ போட்டிருந்தா கூட டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்காரு. சரி, பட் அந்த ஹைட் மட்டும் கொஞ்சம், அந்த ஹைட்டும் பாடி லாங்குவேஜும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். தவிர்த்து விஷ்ணு விஷாலே நடிச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சுங்க பர்சனலா. பட் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுது. இந்த மாதிரி லைட்டா ஹார்ட் ஒர்க் அவுட் ஆகுன்னு தோணுது. ஸோ பட் ருத்ரா நடிச்சது ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங், பெர்ஃபெக்டான ஹீரோ கண்டிப்பாக சொன்னோம். ஒரு பெஸ்ட்டான ஃபிலிம் அவருக்கு இந்த ஓப்பனிங் கிடைச்சதுக்கு, லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு ஃபிலிம் கிடைக்குது. ஆப்வியஸ்லி இந்த படத்தை வந்து நம்ம விஷ்ணு விஷால் தான் வந்துட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம், அவர் வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு அவர் பிரதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இந்த படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் என்னென்ன தேவை ஒரு நல்ல நடிகனுக்கு அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அதுவும் இல்லாமல் ருத்ரா ஒரு நடிச்சது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல.
மோஸ்ட்லி ஒரு ஒரு படத்துலேயே வந்து ஒரு ஒட்டுமொத்த படத்துலேயே வந்து எந்த இடத்துல வந்து இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அந்த நர்வஸோ அந்த ஒரு ஆக்டிங் தெரியாம பத முடிச்சுருப்பாங்க, அந்த மாதிரியோ இல்லை. தெரியுது எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த இந்த ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறதுக்கு, அது நல்லா தெரியுது. ஸோ அந்த கேரக்டர் அந்த அவர் அஸ்வின் ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பா, அவர் ஒரு ஃபிலிம் மேக்கரா அவனோட அவரோட ட்ரீமு. சரிங்களா? ஸோ ஃபிலிம் மேக்கர் அவனோட ட்ரீமு. ஸோ கதை சொல்றதுக்கு போல அவரோட சொந்த கதையை வந்துட்டு ஒரு படமா எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாரு. ஸோ கிளைமேக்ஸ் அதாவது கடைசி என்ன முடிவுன்னு கேட்கறப்போ வந்துட்டு அவரோட ரியல் ஸ்டோரியில முடிவு வந்துட்டு பிரிஞ்சதுதான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி சேர்ந்தாங்க சேரலையா, அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி கதை இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு போயிருப்பாங்க. அதுல கொடுத்த லுக் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. லைக் வந்துட்டு இப்போ ஸ்கூல் டைம்ல இருந்து ஸ்கூலு காலேஜ் அப்புறம் இப்போ டீனேஜ் ஒரு ஒரு 25 இயர்ஸ் 25 வயசு பையன் அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி கட்டத்தில் இருக்கும். ஸோ அவர் லுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். லைக் வந்து ஸ்கூல் டைம்ல வந்து கிளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு செம்மையா இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் லைட் பியர்டு, அதுக்கப்புறம் நல்லா பியர்டு, கொடுத்த காஸ்டியூம், பேசுற டயலாக், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சுங்க. அவர் நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. வந்து புதுசா இருக்கிறான், புது ஃபேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாம ரொம்ப ஃபெமிலியரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் முழுக்கவே ஒரு மாதிரி காமெடியாவே தான் இருக்கு. ஓகேவா? ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஃபன்னா தான் இருக்கு படம். ஸோ எந்த இடத்துல முகம் சுளிக்கிற மாதிரிலாம் இருக்காது. என்ன வந்துட்டு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கும். அடிக்கடி வந்து கிஸ்ஸிங் சீன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். கிஸ் சீன்ஸ் மட்டும் வந்துட்டு ஒரு 4-5 வாட்டியா இருந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கடுப்பா இருக்கு, காண்டா இருக்கும். என்னாலே பண்ணும்போது நீ கிஸ் அடிக்கிறா படத்துல அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதை வந்துட்டு புது கதைலாம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப படத்துல இந்த மாதிரி பார்த்துருப்போம். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ரோமியோ ஜூலியட் நம்ம ஜேஎம் ரவியும் யார் இது ஹன்ஷிகா அவங்க வந்துட்டு நடிச்ச படம் தெரியும்ல. காமெடியாகவும் இருக்கும், எமோஷனாகவும் இருக்கும், அழுக இருக்கும். ரொம்ப பசங்க பொண்ணுங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரைட்டா? எனக்கு பர்சனலாக அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிமன் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம விடிவி கணேசர் வந்துட்டு செம்மையா கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார், நல்லா இருக்கும். அந்த படத்துலேயே வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாரி போவோம். நம்ம விடிவி கணேசர் வந்துட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது ஜெயம் ரவியோட ஸ்டாரியே வந்துட்டு படம் எடுக்கிறது கொடுப்பாரு. அதுதான் வந்துட்டு நம்ம ஆரியா வந்துட்டு ஜெயம் ரவி ரோல்ல, அதாவது ஹீரோ ரோல்ல ஆக்ட் பண்ணுவாரு. ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? யாருக்கு இந்த இந்த இது தெரியும்? நான் சொல்றது உங்களுக்கு ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டீங்க. சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தோணல. அதுக்கப்புறம் சும்மா ரேண்டமா வந்துட்டு ரோமியோ ஜூலியட் வந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். ரேண்டமா சும்மா லீவ்ல நினைக்கிறேன் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இந்த படத்தை கதை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் இப்பதான் இந்த மேபி பார்த்தோம், அந்த படத்துல இந்த மாதிரி தானே சிமிலரா ஒரு கதை இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி கதை தானா அப்படிதாங்க இருந்துச்சு. ஓகேவா? இதே மாதிரி கதை தான். ஸோ பட் வந்து இது கொஞ்சம் வேற ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து சொல்ற மாதிரி இருந்துச்சு படம். லைக் வந்து ரோமியோ ஜூலியட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா அப்படி சொல்றேன். சரிங்களா? ஸோ ஓகேவா? லைக் வந்துட்டு நம்ம அஸ்வின் கேரக்டர் தான் வந்துட்டு விடிவி பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபன்னு தாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபேமிலி கூட பார்க்கலாமான்னு எடுத்துக்கிட்டா பார்க்கலாம். பட் அந்த கிஸ்ஸிங் மட்டும் இருக்கும். பட் பசங்க கப்பல்ஸா போய் பார்க்கலாங்க. கப்பல்ஸா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பாருங்க. செம்ம ஜாலியா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும். ரொம்ப இந்த எமோஷனல் சைட் இருக்கு. இந்த அழுவ, சோகம், கொஞ்சம் இந்த துரோகம், அந்த மாதிரி கொஞ்சம் சோகமா இருக்கிற சீன்ஸ்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி நிறைய சீன்ஸ்க்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப செம்ம, அந்த படமே ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும், செலிப்ரேஷனா இருக்கும். அந்த படமே ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். நம்புறேன். ஒரு வீக்கெண்ட்ல படம் பார்க்கணும், ஃபேமிலி கூட சேர்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லை நீங்க தனியாவே என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபன்னான படம், ஒரு செம்ம ஜாய்ஃபுல்லான படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஹோஹோ இந்த பேபி இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். அதை தாண்டி வந்து ஃபன்னா இருக்கும். பட் நிறைய சீன்ஸ் ஒரு ஒரு லவ்வரா இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரேக்அப் சீனு, லவ் பண்ண மூமெண்ட்ஸ்லாம், ஓகே, ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி கட்டங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி பர்சன்லாம் இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு. அது உங்களுக்கு செம்ம கனெக்ட் ஆகும், கண்டிப்பா கனெக்ட் ஆகும். கண்டிப்பா ஒரு மாதிரி யோசிச்சு பார்ப்பீங்க, நம்மளும் இந்த மாதிரி தான் ஸ்கூல் டைம்ல பண்ணோம், நம்மளும் இந்த மாதிரி தானே சைட் அடிச்சோம், இந்த மாதிரி தானே ஃபிளிட் பண்ணோம், அந்த மாதிரி வந்துட்டு யோசிக்க வைக்கும். எனக்கு கொஞ்சம் வச்சுச்சு. ஒரு நல்லா இருந்துச்சுங்க, அந்த விதத்துல நல்லா கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ ஃபன்னு தாங்க, ஃபுல்லா ஃபன்னு தான். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? டெக்னிக்கல் சைட் அந்த மாதிரிலாம் பாக்குறத விட்டுட்டு
படம் எப்படி செம்ம சிரிச்சு செம்மையா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் படம் பார்க்கலையோ டைம் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, தேட்டர்லாம் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடிடியில் வந்துடும், ஃபோனில் பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம். ஸோ டைம் போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்க, யாரெல்லாம் பார்த்துட்டீங்க ஒரு 1000 வியூஸ் வந்து இந்த படம் பிடிச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் டேக் கேர், பை.